அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2024ஆம் ஆண்டினுடைய முதல் மாதம் ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்கள் கன்னி ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது இதை தான் பார்க்க போறோம். கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல அமோகமான மாதமாக அமைகின்றது. ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்ப கவனிச்சு இருந்துக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது. முதல்ல நம்ம நற்பலன்களை எப்பவுமே முதன்மையா பார்த்துருவோம். இந்த மாதம் சில நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். திருமண முயற்சிகள் வெற்றி அடைகின்ற அற்புதமான மாதம். ஆக கல்யாண அமைப்பு கைகூடி வருகின்றது. இரண்டாவதாக புத்திரபாக்கியமும் கைகூடி வருகின்றது. ஆக கல்யாணம் புத்திரபாக்கியம் இந்த இரண்டும் நன்முறையில் அமைகின்ற ஆகச்சிறந்த மாதமாக இது அமைகின்றது அப்படிங்கிறது முதல் அடிப்படையில மனசுல வச்சுக்கிடுங்க. ரெண்டாவது, இடமாற்றம். அது வீடு மாற்றமாக இருக்கலாம். அந்த வீடு மாற்றத்துக்கு யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருந்தீர்களோ அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வீடு அமைகிறது. இல்லை இருக்கிற சொத்து வீட்டை விற்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த சொத்து வித்துட்டு இன்னொரு இடத்துல சொத்து வாங்குறதுக்கான யோகம், இந்த மாதிரியான விஷயங்கள் மிக மிக மேன்மையாக உண்டு. உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த உத்தியோகம் சார்ந்த இடமாற்றங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாகவும் இது அமையப்பெறுகின்றது. ஆக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஏற்றமும் மேன்மையும் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு ஒரு ஏற்றம் மிகுந்த மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமைகின்றது. தகப்பனார் மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். பெண்கள் வழியிலிருந்தும் இந்த காலகட்டத்தில் உதவிகள் உண்டு. ஆக குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வயதினை ஒத்து இருக்கக்கூடிய பெண்களினுடைய அமைப்புகள்ல இருந்து உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்கும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உதவிகள் ஏதாவது வேணும்னா அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட கேட்கலாம். அதே போல் ஆலய தரிசனங்கள் செய்கிறதுக்கோ லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு டிராவல் போயிட்டு வர்றதுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையான காலகட்டமாக அமைகின்றது. தொழில் சார்ந்து ஓரளவுக்கு சின்ன சின்னதான விரயங்களை செய்யலாம். பெரிய அளவில் விரயங்களை செய்யக்கூடாது. தொழிலில் நீங்கள் முதலீடுகள் போடுறதா இருந்தாலும் பெரிய அளவில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் போடக்கூடாது. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸுக்காக மட்டும் போடுறது நல்லது. அதுவே உங்களுக்கு ஓரளவு நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகளில் நல்ல ஏற்றம் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். உயர்கல்வி போன்ற அமைப்புகளில் இருந்து வந்தவர்களுக்கு அந்த உயர்கல்வியில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் உதவிகள் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, பிறர் உங்களுக்கு செய்வதாக இருந்தாலும் சரி, அது நன்முறையில் நல்ல உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதே போல் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்களில் சின்ன சின்ன சிக்கலானாலும் உங்களுக்கு சாதகமாகவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது முடிஞ்சிடும். உயர்கல்வியிலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து விடும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. ஆக அனைத்தும் திருமணத்திலிருந்து பூர்வீக சொத்துக்களிலிருந்து உதவிகள் கிடைக்கிறதுல இருந்து தகப்பனார் வழி வரவுகள்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்புகளில் உண்டு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குங்க. முதல் அமைப்பு, குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன நெருடல்கள் காணப்படும். குறிப்பாக கணவன் மனைவி அந்யோன்யம் குறையிறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடு வரும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு போய்க்கிறது நல்லது. முதல் விஷயம். ரெண்டாவது, உங்கள் குழந்தைகளினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்கள் குழந்தைகளின் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கோ மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான அமைப்புக்கோ இந்த மாதம் வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால கன்னிராசி நேயர்கள் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் குழந்தைமார்களினுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனித்து வச்சுக்கிறது மிக மிக நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ சின்ன சின்னதாக நீங்கள் ஏதாவது தடுமாற்றம் பெறுவதற்கான அமைப்போ அல்லது பின்னடைவை ஏற்படுத்தி கொள்வதற்கான அமைப்போ உண்டு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது பெண்கள் விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத கான்டாக்ட்ஸ்லாம் வருது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கிறது நல்லது. தேவையில்லாமல் பொருளாதார ரீதியாக அதாவது கொடுக்கல் வாங்கல் பண்ணுறாங்க, கொஞ்சம் வீடு அடமானம் எழுதி போட்டுக்கலாம், காசு வாங்கிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவசரப்பட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்றது தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் மிக மிக மேன்மை. ஆக இந்த 2-3 விஷயங்கள்ல கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கிடணும். மற்றபடி இந்த காலகட்டம் ஓகே தாங்க. சரிங்களா? என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் அம்பாள் வழிபாடு மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில் போயிட்டு சிவன் மற்றும் அம்பாளை வழிபாடு செய்வது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். சாந்தமான அம்பாள். சரிங்களா? மற்றபடி அன்பு நண்பர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாகவே அமைகின்றது. நன்றாகவே இருப்பீர்கள்.
நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.